Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் டூல் பார்ட் 7ல வந்து கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற அந்த டேஷ்போர்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற டேஷ்போர்டுக்குள்ள நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷனை வந்து வியூ பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 6ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்னா இந்த கால்குலேஷன் பார்ட்டை வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதாவது இன்புட் நம்ம லோட் பண்ணதுக்கு அப்புறம் கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி நம்ம டேஷ்போர்டுக்கு ரெக்வயர்டு கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிற ஃபார்முலா பத்தி தான் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல வந்து டேஷ்போர்டை வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஹோம் பேஜ்ல கரண்ட் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற அந்த ஷீட் வந்து எனேபிள் ஆகுது. அதுல வந்து டேஷ்போர்ட் இருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்ட்ல நமக்கு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டாக் பேலன்ஸ், அந்த ஸ்பெசிபிக் ப்ராடக்டோட பேலன்ஸ், எவ்வளவு ப்ராடக்ட் இன்னும் நம்மள்ட்ட பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நமக்கு இங்க மானிட்டர் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி ரைட் சைடு டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ் அவங்களோட டோட்டல் பேலன்ஸ், அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து அந்த கஸ்டமர் வந்து எக்ஸஸா நமக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது 318 அப்படின்றது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, டாப்ல வந்து இந்த டைட்டில்ல வந்து ஒரு கன்கார்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ல இந்த வேல்யூ கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள டுடே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு அது என்ன ஃபார்மேட்ல டேட் வேணுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் நமக்கு சிஸ்டம் டைம் சேஞ்ச் ஆக அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12/7, அதாவது ஜூலை 12 அப்படின்றது நமக்கு அங்க டாப்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். டுடே டேட்டை வந்து நமக்கு அங்க டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த நேவிகேஷன் லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன்ல வந்து நமக்கு 2 பட்டன் இருக்கும். அதாவது ஹோம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹோம் பேஜுக்கு போயிடும். மறுபடியும் நான் அந்த கரண்ட் ஸ்டாக்கை நான் வந்து கிளிக் பண்றேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த ரெஃப்ரெஷ் அப்படின்ற பட்டன் எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு பிவட் டேபிள்ல தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த ஸ்டாக் பேலன்ஸ் கஸ்டமர் பேலன்ஸ் இது ரெண்டுமே நமக்கு பிவட் டேபிள். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்லைசர் யூஸ் பண்ணிருக்கோம். நேவிகேஷன்ல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ப்ராடக்ட் வைஸ் கஸ்டமர் ஐடி வைஸ். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த ஷீட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு அப்பதான் எந்த ஷீட்ல இந்த பிவட் டேபிள் வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஓகே, எங்க இருந்து இந்த டேட்டா வருதுங்கிறது உங்களுக்கு காமிக்க முடியும். ஸோ நான் ஹோம் பேஜ்ல போயிட்டு இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், அன்ஹைடு ஷீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து நான் என்ன பண்றேன், அன்ஹைடு அப்படின்றத நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிறேன் எல்லா ஷீட்டையும். ஸோ எல்லா ஷீட்டுமே நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட் ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, இங்க நான் கிளிக் பண்றேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷீட்டுக்கு போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டா ஏதாவது அப்டேட் பண்ணா நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும் பிவட் டேபிள். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் வச்சிருக்கோம். இந்த ரெஃப்ரெஷ் பட்டனுக்கு மேக்ரோ கோடை வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இந்த ரெஃப்ரெஷ் பட்டன்ல ரைட் கிளிக் பண்றேன். இது வந்து நம்ம ஷேப்ல போயிட்டு நம்ம டிசைன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இதை வந்து நம்ம அசைன் மேக்ரோல லிங்க் பண்ணிருக்கோம். இப்போ அசைன் மேக்ரோ போறேன். இப்போ இங்க இது எந்த மேக்ரோல இது இந்த கோடு எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்ப தெரியாது. எந்த மாடியூல்ல எந்த மேக்ரோல லிங்க் ஆயிருக்குங்கிறது நமக்கு இப்ப தெரியல. டைரக்டா நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் மேக்ரோல போயிட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். எனக்கு டைரக்டா அது எந்த மாடியூல் எந்த மேக்ரோ அப்படிங்கிறது நமக்கு டைரக்டா அந்த கோடுக்கு போயிடும். ஓகேங்களா? இங்க வந்து பாருங்க, மாடியூல் 4ல இருக்கும். மாடியூல் 4ல ரெஃப்ரெஷ் பிவட் டேபிள் அப்படின்றது மேக்ரோ நேம். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் பிவட் டேபிள் அப்படின்ற மேக்ரோ தான் நம்ம அங்கே லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த ரெஃப்ரெஷ் பட்டன்ல. இது எல்லா டேஷ்போர்டுக்குமே காமன் தான். ஸோ இங்கே டிம் பிவட் டேபிள் ஆஸ் பிவட் கேட்ச் டேட்டா டைப்ல நான் வந்து ஒரு பிவட் டேபிள் அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்கிரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த 2 ஆப்ஷனையும் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபார் ஈச் லூப்ல என்னோட பிவட் டேபிள் இன் திஸ் ஒர்க் புக் டாட் பிவட் கேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டேன். பிவட் டேபிள் டாட் ரெஃப்ரெஷ். எனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஒர்க் புக்ல எங்கெங்கெல்லாம் எனக்கு பிவட் டேபிள் இருக்கோ அத்தனை பிவட் டேபிளுமே எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். எந்த ஷீட்ல இருந்தாலும் சரி, இந்த என்டையர் ஒர்க் புக்ல எங்கெங்கெல்லாம் பிவட் டேபிள் இருக்கோ எல்லாத்தையுமே நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும் இந்த லூப். ஓகேங்களா? ஒவ்வொரு பிவட் டேபிள நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி டில்
எல்லா பிவட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் லூப் வந்து எக்ஸிட் ஆகி வெளில வரும். இங்கே வந்து ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் வந்து நான் ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். எண்ட் சப் இதுதான் வந்து பிவட் டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான கோடு. ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் நான் எக்ஸல் போயிடுறேன். அதே மாதிரி இங்கே ஹோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோம் பேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அதாவது ஹோம் ஷீட்டுக்கு வந்து எனக்கு போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோவில் இங்கே போயிட்டு எடிட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த எடிட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து நிற்குது கர்சர். கோ ஹோம் 1 அப்படின்றது தான் மேக்ரோ நேமு. இப்போ இந்த மேக்ரோ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஹோம் பட்டனில் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். எங்கன்னா இங்கே வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஹோம் அப்படின்றது கரண்ட் ஸ்டாக்கில் உள்ள ஹோம் பட்டனுக்கு நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துட்டேன். என்னோட அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஹோம் அப்படின்ற ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். A1 அப்படின்ற ரேஞ்சை வந்து செலக்ட் ஆகி நிற்கணும். அதுக்கப்புறம் அந்த கரண்ட் ஸ்டாக் அப்படின்றத வந்து வெரி ஹிடன் கொடுத்து நான் ஹைடு பண்ணிக்கிறேன். அந்த ஷீட் வந்து நம்ம ஹோம் பேஜ் ஆக்டிவேட் ஆன உடனே இது வந்து ஹைட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அலர்ட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா, நம்ம இந்த ஷீட்லேருந்து அங்கே ஆக்டிவேட் ஆகும்போது அந்த ஸ்க்ரீன் பிளிங்கிங் ஆகுறது, டிஸ்பிளே அந்த மெசேஜ் அலர்ட் மாதிரி சம்டைம் நமக்கு கேட்கும், அதெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பிகினிங்கில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எண்டில் வந்து எனேபிள் பண்ணிக்கிறோம் அதை வந்து. ஓகேங்களா? இதுதான் லாஜிக். ஸோ இது வந்து ஹோம் பட்டனுக்கானது. இப்போ ஹோம் பட்டன் இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம இந்த கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற ஹோம் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ பாருங்க, ஹோம் பேஜுக்கு போயிடும். இப்போ இங்கே ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இதுல இருந்து நம்ம கரண்ட் ஸ்டாக்குக்கு போகிறதுக்கு ஒரு கோடு கிரியேட் பண்ணோம். இப்போ பாருங்க, இந்த கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற பட்டனில் அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு டைரெக்டாக இங்கே கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற அந்த கோடு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா சேம் அதே லாஜிக் தான். இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற ஷீட்டை வந்து விசிபிள் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அது வெரி ஹிடனில் இருக்கும். ஸோ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற அந்த டேஷ்போர்டு ஷீட் வந்து எனேபிள் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணுறேன். அதில் E1 செல்லில் வந்து செலக்ட் ஆகி நிற்கணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E1 செல்லில் வந்து செலக்ட் ஆகி நிற்குது அந்த நேவிகேஷனுக்கு பக்கத்தில். பிகாஸ் நமக்கு டேஷ்போர்டு ஃபுல் வியூவில் வந்து நமக்கு தெரியுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 மேக்ரோ வந்து நம்ம இங்கே பார்த்துருப்போம். என்னென்னா ஹோம் பேஜ்லேருந்து எப்படி அதாவது கரண்ட் ஸ்டாக் அப்படின்ற ஷீட்லேருந்து ஹோம் பேஜுக்கு எப்படி போகிறது, ஹோம் பேஜ்லேருந்து கரண்ட் ஸ்டாக்குக்கு எப்படி வர்றதுங்கிறத நம்ம 2மே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மேக்ரோ பார்ட் இவ்வளவு தான். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டு பண்ணிட்டோம். இப்போ நார்மல் பிவட் டேபிள் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் எந்த ஷீட்லேருந்து நம்ம பிவட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்பவும் போல் நம்ம நார்மல் பிவட் டேபிள் தான். இதில் வந்து பிவட் டேபிளில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ஃபீல்டு லிஸ்ட் கொடுத்தேன். எனக்கு ரைட் சைடு வருது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரோ லேபிளில் கொடுத்துருக்கேன். என்னோட கரண்ட் பேலன்ஸை வந்து சம்மில் நான் கொடுத்துருக்கேன். எதுலன்னா ஃபர்ஸ்ட் பிவட் டேபிளில். செகண்ட் பிவட் டேபிளில் கிளிக் பண்ணுறேன். என்னோட கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேமை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ரோ லேபிளில் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பேலன்ஸ்ன்றது வந்து நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருக்கோம். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை எப்படி எடுத்துகிட்டு வந்தோங்கிறத ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபீல்டு லிஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த பிவட் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிவட் டேபிள் நான் கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகிருக்கும். இங்கே சேஞ்சு டேட்டா சோர்ஸ் இருக்குங்களா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். எந்த பிவட் டேபிள் எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம பிவட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஆட் ஸ்டாக்ல இருந்து தான் நம்ம இந்த பிவட் டேபிள் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாருங்கள், நமக்கு என்டையர் டேபிள் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் ஸ்டாக்ல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அங்கே என்னென்னா கரண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபீல்டை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் இந்த ஷோ ஃபீல்டு லிஸ்ட்டை நாங்கள் ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
சம் பண்ணி வேல்யூஸில் போட்டிருக்கோம். இங்கே வந்து ரோல் லேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஆட் ஸ்டாக்கு போகிறேன். இங்கே கரண்ட் பேலன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எங்கன்னா இந்த ஹெச் காலமில் இதில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. எங்கன்னா கரண்ட் ஸ்டாக்கில் இங்கே டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேங்களா, இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது மறுபடி இந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிட்டு அனலைஸில் போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸு. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா சேல்ஸ் ஆர்டர்லேருந்து நமக்கு வருது. ஓகேங்களா, சேல்ஸ் ஆர்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்டையர் இதை வந்து சேல்ஸ் ஆர்டர்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேமை மட்டும் ரோல் லேபிளில் போட்டிருக்கிறேன். இந்த டோட்டல் பேலன்ஸுங்கிறது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து பாருங்கள் எங்கேருந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பிவட் டேபிள் இருக்கிற இந்த கஸ்டமர் ஐடியை வச்சு லுக்கப் பண்ணி வேற ஒரு இடத்துல என்னோட டேபிள் அரே இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலை நமக்கு பாட்டம் வரைக்கும் நான் ட்ராக் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் நமக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ இது நமக்கு டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ ரைட் சைடு நான் மூவ் பண்ணுறேன். இங்கே ஒரு பிவட் டேபிள் ரெஃபரன்ஸுக்கு நான் போட்டு வச்சுருப்பேன். எதுக்காகனா இப்போ இந்த பிவட் டேபிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அங்கே நம்ம VLOOKUP யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நான் லெஃப்ட் சைடு இந்த VLOOKUP F2 கொடுக்குறேன். இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணுற பாருங்கள், என்னோட டேபிள் அரே வந்து இங்கே தான் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இப்போ இந்த இதை வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஓல்டு பேலன்ஸு கரண்ட் பேலன்ஸ் இது ரெண்டையும் வச்சு நமக்கு டோட்டல் பேலன்ஸ் வந்து சம் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ ரைட் சைடு இருக்கிற அந்த டேபிளை வந்து உங்களுக்கு வியூ பண்ணுறேன். இதுதான் அந்த டேபிள். இப்போது இதுக்கு பிவட் டேபிள் பாருங்கள், அதே சேல்ஸ் ஆர்டர்லேருந்து நம்ம கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேமு சம் ஆஃப் அதாவது பேலன்ஸ் பை கஸ்டமர் இருக்குங்களா அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இந்த அனலைஸ் டேபில் போகிறேன். இதோட பிவட் டேபிள் எங்கேருந்து நம்ம சோர்ஸ் எடுத்துருக்கோம்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படின்ற ஷீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பை கஸ்டமர் இங்கே வந்து இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அங்கே வந்து என் காலமில் இருக்கிறத அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் பை கஸ்டமருங்கிறது வந்து இந்த ஏரியா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் வேல்யூவை கெட் பண்ணுறேன். இங்கே ஒரு VLOOKUP ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணி என்னோட ஓல்டு பேலன்ஸை எடுத்துகிட்டு வரேன். எங்கேருந்து ஓல்டு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா இப்போ இங்கே F2 கொடுக்குறேன். இந்த கஸ்டமர் ஐடியை லுக்கப் வேல்யூவாக வச்சுக்கிட்டு என்னோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, கஸ்டமர் டீட்டெயில்ஸில் இந்த A காலம்லேருந்து D காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட 4th காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஓல்டு பேலன்ஸ் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம எங்கே எடுத்து வந்திருக்கோம்னா இங்கே இந்த பிவட் டேபிளுக்குள்ளே நம்ம ஓல்டு பேலன்ஸை லுக்கப் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஸோ லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இங்கே வந்து பாருங்கள் F2 கொடுக்குறேன். என்னோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Z காலமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பை கஸ்டமர் இருக்குது, அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஓல்டு பேலன்ஸ் வந்து இங்கே நமக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஷீட்லேருந்து நமக்கு லுக்கப் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் சம் ஆகி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த கஸ்டமருக்கு இங்கே ஒரு 5 rupees இருக்குது, ஓல்டு பேலன்ஸு 1000 rupees இருக்குது. ஸோ 1005ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இங்கே கிடைக்கிற இந்த டோட்டல் வேல்யூவை நமக்கு எங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு டேஷ்போர்டு வியூ ஆகுது பார்த்தீங்களா, இங்கே லுக்கப் பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்கும். ஸோ இதுதான் லாஜிக். நம்ம கால்குலேஷன் மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம விசிபிளில் காமிக்காமல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே டேஷ்போர்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கோம். ரைட் சைடு டேபிளில் இதில் காமிச்சிருப்போம் டோட்டல் பேலன்ஸ். அந்த கஸ்டமர் வந்து ஓல்டு பேலன்ஸ் அவங்களோட கரண்ட் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து டோட்டலாக இங்கே காமிச்சிரும். ஓகேங்களா, இப்போ இந்த டேஷ்போர்டு எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பிவட் டேபிள் தான். இப்போ இந்த பிவட் டேபிளில் ஸ்லைசர் எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடு நேவிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நான் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு 3 ப்ராடக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னா எனக்கு அந்த 3 ப்ராடக்ட் வந்து போயிடும். இப்போ நம்ம எது வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டமில் எனக்கு ஏதாவது ஃபியூ ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை அன்செக் பண்ணிவிட்டு
ரிலீஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அது போயிடும். ரிமைனிங் இருக்கிறதுக்கானது இன்ஃபர்மேஷன் மட்டும் வியூ ஆகும். அதே மாதிரி கஸ்டமர் டீட்டெயில்லையும் நம்ம இப்போ கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வந்து அன்செக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு அன்செக் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த கஸ்டமர் டீட்டெயில் மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இது ஃபுல் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், ஃபுல் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வியூ ஆகணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த ஸ்லைசரில் வந்து ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் எனக்கு ரிமூவ் ஆகிடும். எனக்கு எல்லா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனும் வந்து வியூ ஆகும், ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் வியூ ஆகும். இந்த ஸ்லைசர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி நம்ம கிரியேட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிவட் டேபிளில் நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த அனலைஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர். இப்போ நமக்கு இந்த ஸ்லைசர் வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ப்ராடக்ட் வைஸாக வேணும்னா அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லைசர் வந்து எனக்கு இங்கே வந்துடும். இப்போ நான் இந்த பாருங்கள், இங்கே நான் இந்த ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணாலே எனக்கு இதை பேஸ் பண்ணி எனக்கு இங்கே சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் டீட்டெயிலை வச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸ்லைசர். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு அனலைஸில் போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு கஸ்டமர் ஐடி இருக்கீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு கஸ்டமர் ஐடி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மூவ் பண்ணி கொண்டு வந்து லெஃப்ட்டில் எங்கே வேணாலும் நம்ம அலைன்மெண்ட்டில் வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு ஷேப்பில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துகிட்டு இதை இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராடக்டோட ஸ்லைசரு கஸ்டமர் ஐடியோட ஸ்லைசர் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே நான் பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா, இப்போ வந்து இது உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து கால்குலேஷன் பார்ட்லேருந்து எப்படி இங்கே எடுத்து வந்துருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.